இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்கள் அதையும் ஜோதிட தாள்களையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் ஆன்மீக சார்ந்த நாட்கள் நிறைய வருது. இன்னைக்கு கூட ஆன்மீக சார்ந்த ஒரு முக்கியமான நாள் தான். இன்னைக்கு என்ன நாள்னா அக்டோபருடைய 6ஆம் நாள். தமிழ் மாதத்தில் 6வது மாதமான சிறப்பான புரட்டாசியுடைய 20ஆம் நாள். கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை தான் ரொம்ப விசேஷமான திங்கக்கிழமை. அப்படி என்ன விசேஷமான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளில் இன்னைக்கு பௌர்ணமியானது வந்திருக்கு. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. இன்னைக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பௌர்ணமி பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்றிலிருந்து அடுத்த 15 நாட்கள் பௌர்ணமி பலன்கள் தான் உங்களுக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பௌர்ணமி பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமியில் சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆன்மீக ரீதியாக முதல்ல பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரட்டாசி பௌர்ணமி வழிபாடை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. பௌர்ணமி என்றதுமே நமக்கு சித்ரா பௌர்ணமி தான் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம். அதே அளவிற்கு தான் புரட்டாசி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது. இந்த பௌர்ணமி ஒரு நாள் தினத்தில் இன்னைக்கு சிவன், அம்பாள், பெருமாள், குலதெய்வம் போன்றவர்கள் வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது. அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. புரட்டாசி பௌர்ணமி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இன்னைக்கு காலையில் 7:57 ஆரம்பித்து அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காலை 5:30 நிறைவடையுது. கிரிவலம் செல்ல இருக்கக்கூடிய பட்சத்தில் 6ஆம் தேதி இன்னைக்கு இரவு செல்வது மிகவும் சிறப்பு. அவ்வாறு செல்லும் பொழுது வில்வ இலைகளை கையில் வைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும். பிறகு இந்த வில்வ இலைகளை எடுத்து பண வைக்கக்கூடிய பீரோவில் நாளைக்கு வைத்து விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது. இதோடு சேர்த்து நாம் சிவன், அம்பாள், பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது. இந்த தெய்வங்களை ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது இன்னைக்கு புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் நாம் மேற்கொள்வது நல்ல பலனை தரும். சரி, எப்படிங்கிறத பார்க்கலாம். சிவபெருமான் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு 6ஆம் தேதி 3 வேளையும் வழிபாடு செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில், மதியம், மாலை நேரத்தில் வழிபாடு செய்யணும். சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால், பன்னீர், விபூதி அபிஷேகம் செய்யணும். 3 வேளையுமே செய்யணும் அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும். சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்கணும். பிறகு ஓம் சிவசிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ மதியம் 12:15 1:15 வரை மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்யணும். அதே போல் மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் நைவேத்தியத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. இது சிவ வழிபாடு. இதே அம்பாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள் வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்கணும். அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை கூட ஏற்றி வைத்துவிட்டு அம்பாளை முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பூர தூப ஆராதனை காட்டி முடித்து ஓம் சக்தி என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும்.
இது அம்பன் வழிபாடு. இதே பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலையிலையும் மாலையிலையும் வழிபாடு செய்யணும். அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. அவ்வாறு செய்ய முடியாது, ஏன்னா இப்போ டைம் ஆகிருக்கு. 7:30 11:45 வரையும் அதே நேரம்தான். அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். இல்லைனா மாலை நேரத்தில் 5 மணிலேருந்து 6 மணி வரை டைம் இருக்குது. அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்து ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இது பெருமாள் வழிபாடு. இதே குலதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு மாலை 5 மணிலேருந்து 6 மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் குலதெய்வத்துடைய ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்க. பசும்பாலை காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்து ஓம் குலதெய்வமே வசி வசி எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. இதன் மூலம் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டில் எந்த வழிபாடு உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. எந்த வழிபாட்டையும் என்னால் இன்னைக்கு நீ சொன்ன உடனே செய்ய இயலவில்லை என்பவங்க பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் வில்வேலைகளை வாங்கி தாருங்க. அதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும். ஒருவேளை ஆலயத்துக்கும் செல்ல இயலாது, தீட்டுத்தடை இருக்குது என்று நினைக்கிறவங்க இன்னைக்கு பசுமாட்டுக்கு இதுக்கப்புறம் உங்களால் என்ற உணவுகளை தானமாக கொடுங்க. அதே போல் மாலை 5 மணிலேருந்து 6 மணிக்குள் வடக்கு பார்த்து அமர்ந்து 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து செய்யுங்க. இதன் மூலம் இந்த பலனை பெற முடியும். அதே போல் இன்னைக்கு ராத்திரி சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இன்னைக்கு இரவு செய்துவிட வேண்டும். இதுதான் முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளில் உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை இன்னைக்கு செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழுங்க. ஸோ கிரகங்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்டது கூட இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறதுனால தீரும். அதனால தான் ஃபஸ்ட்டு வழிபாட்டு முறையை ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கான பலனை என்னங்கிறத தெளிவாக தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி பல வகையான அனுபவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கொள்கிற மாதிரி இருக்க போகுது. உங்களுடைய மனைவி, காதலர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக உங்ககிட்ட உறவோடு இருப்பாங்க. அதாவது உங்கள் மனைவி, காதலர், பெற்றோரோடு உள்ள உறவுகள் இந்த பௌர்ணமி உங்களுக்கு உணர்ச்சி பூர்வ ஆதரவை பலப்படுத்தும். அதே போல் பெரியவங்க மற்றும் நண்பர்களோடு சிறிய இடைவேளையை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் எதிர்பாராத செலவுகள் காரணமாக நிதியில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதற்கு ஒரே வழி முன்கூட்டியே திட்டமிடல் அவசியம். இனி நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் பண விஷயத்தில் திட்டமிடுங்க. அப்புறம் தனியார் துறை அல்லது மென்பொருள் துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சில சிரமங்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து இனி 15 நாட்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. அதுவும் அரசு ஊழியர்கள்லாம் உங்கள் நிலையை பெரும்பாலும் பாதுகாக்க தொடரலாம். சிவில் என்ஜினியரிங் உங்களுடைய இதில் தொழில்நுட்பம் அல்லது தள பொறுப்புகள் காரணமாக இனி கூடுதல் மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம். அதை அனுபவிக்காமல் இருக்க யோகா பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. அதே சமயம் தினசரி கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வழக்கமான வேலைகளை செய்ய வாய்ப்பு இருக்குது. தொழிலதிபர்கள் தடைகள் மற்றும் வளர்ச்சியோடு கூடிய கலவையான பலன்களை இன்றிலிருந்து காண்பீங்க. மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்களில் குறைவுகள் காரணமாக உடல்நல மீதாக சில பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம் உடல் ரீதியாக அதிகரிக்க வேண்டியது இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் உங்கள் முயற்சிகள் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். மொத்தமாக இந்த பௌர்ணமி உங்கள் மன வலிமை, பொறுமை மற்றும் அறிவார்ந்த திட்டமிடல் திறன்களை சோதிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.